அம்மா வணக்கம். வணக்கம். நான் சென்னையில இருந்து கோயிலுக்கு வந்திருக்கேன். சரிங்க. அம்பாளை பார்க்கணும், அம்பாள் கிட்ட ஆசி வாங்கணும்ட்டு. நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் சேலத்துல இருந்து வரேங்க. சேலம். சேலம் வந்து 4 ரோட்ல இருந்து வரோம். ஓ. இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆயா வந்து எங்களுக்கு ஒரு நல்ல வழி காமிச்சிருக்காங்க. ஓ அப்படிங்களா? ஆமா. சொல்ல சரி, போனா கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க. நீங்க வந்து பார்க்கும்போது ஒரு முஸ்லீமா? இந்துவா தெரியல. அதனால உண்மையிலேயே நீங்க இல்ல, நான் வந்து உண்மையிலேயே ஒரு முஸ்லீம் பொண்ணுதான். அப்படிங்களா? ஆமா. மிகப்பெரிய விஷயம். எனக்கு வந்து தெய்வ வழிபாட்டுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எங்க கோயிலுக்கு அதிகமா போறனோ இல்லையோ இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் நிறைய வருவேன். அப்படி வரும்போது யதார்த்தமா ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு போயிட்டு வா, உனக்கு திருப்தியா இருக்கும்னு எனக்கு ஒரு மனசுல பட்டது. ஒரு அம்மா பேச்சு வாக்குல சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயில் கூட எனக்கு காமிக்கலீங்க. இந்த இடத்துக்கு போன்னு கூட சொல்லலீங்க. இங்க இருக்குது சொல்றாங்க, பரவாயில்ல, அது மட்டும்தான் சொன்னாங்க. அப்புறம் அவங்க எனக்கு பேச்சு கூட இல்லைங்க. நான் எப்படியோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு. அதே நான் என்ன நினைக்கிறேன்னா, அம்மனா குருகாளி அம்மனா வேற ஒருத்தர் ரூபத்துல சொல்லி அதை கேட்டு நீங்க இங்க வரீங்க. வந்து இப்போ வந்து இதோட 7வது வாரம் ஆகுதுங்க. இந்த 7 வாரத்துல வந்து 2 வாரம் எனக்கு வர முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு, எங்க சம்மந்தி இறந்ததுனால. அந்த 2 வாரம் தான் வரல. இப்ப நேத்து இன்னைக்கு 2 நாளா வந்துட்டு இருக்கேன். விளக்கு போட்டுட்டு இருக்கிறேன். எனக்கு முன்ன இருந்ததை விட இப்போ ஓரளவுக்கு 10 ரூபா வருமானம் ஆயானு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். கால் வலி, என்னால உட்காந்து இப்படி எல்லாம் உட்காந்து என்னால பேசவே முடியாது. நான் வரும்போது நடக்க கூட முடியாத ஸ்டேஜ்ல தான் இந்த கோயிலுக்கு நான் வந்தேங்க. இப்ப நான் வந்து விளக்கு போட்டதுக்கு அப்புறம் இந்த விபூதி பூசணுக்கு அப்புறம் என்னால இந்த அளவுக்கு சம்பளம் போட்டு உட்கார்ற அளவுக்கு ஆயா என்ன வச்சிருக்குதுங்க. இது வந்து இதெல்லாம் கேட்கும் பொழுது அம்மனுடைய இது மட்டும் இல்ல, எல்லாரும் சமம், எல்லாரும் ஒண்ணு, யாரும் எந்த கோயிலுக்கும் போகலாம் அப்படின்ற ஒரு கோட்பாட உங்க மூலியமா அம்மா எனக்கு உணர்த்துறா. இப்ப நாங்க எங்களுக்கு குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே பள்ளிவாசலுக்கு தூக்கி ஓடுறோம், ஓதி தண்ணி அடிக்க சொல்றோம். அப்ப அந்த நம்பிக்கை மாதிரி அம்மா உங்களை இங்க வர சொல்றா. உன் நோய் தீரும், நோய் தீரணும், இங்க வா அப்படின்னு அந்த அம்மாவா உங்களை கூப்பிட்டு வர வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அதிசயம் இல்ல, அம்மா நடத்துற ஒரு பெரிய. வந்ததே பாத பூஜைக்கு ஃபர்ஸ்ட் கேட்டதே எங்கிட்ட தான் அம்மா வந்து வாக்கு வந்து கேட்டாங்க. எனக்கு வந்து கம்பி ஒரு 30 கிலோல வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கொஞ்சம் கொடுத்துருக்கேன், அதுக்கு மேல என்னால கொடுக்க முடியல. நேத்து கூட அதுதான் கேட்டுட்டு போனேன், என்னால கொடுக்க முடியல, ஏன் இந்த மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னு. கடவுள் வந்து இன்னைக்கு ஒரு திருப்பம் கொடுத்துருக்காரு, அதனால வச்சு நான் இப்படி சீக்கிரத்துல அந்த மீடியத்தையும் முடிச்சு கொடுத்துருவேன். அம்மா போன வருஷம் வரும்போது எங்க கிட்ட கூட தான் கேட்டாங்க. நான் சொன்னேன், எங்களுக்கு உண்டான பொருள் வசதி வந்த உடனே கண்டிப்பா அதை விட 2 மடங்கு செய்யறதுக்கு ஆசை இருக்குமா? பொருளுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு பொருள் கிடைக்கிறதுக்கு வழி காட்டு.